பகவான் தன்னை பற்றி கேட்கக்கூடிய சமயத்தில் அது புதுசாக புதுமையாக இருக்கும்படியாக பண்ணி விட்ருவானா. நீ புதுசாக கேட்குற மாதிரி இருக்கட்டும், திரும்பவும் எல்லாம் முதல்லேருந்து கேட்குற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு போய் சொல்லி மனசில் போய் இன்னும் கேட்கணும்னு ஆசை வைக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் பகவத்குணம் மட்டும்தான். அதெல்லாம் போர் அடிக்கும். படித்த பேப்பரை திருப்பி படிக்க சொல்லுங்கள், நியூஸ் பேப்பரை படிக்க மாட்டான். எல்லாம் இந்த நியூஸ்லாம் எனக்கு தெரியும்பான். எல்லாமே நமக்கு புளிச்சு போயிடும். புளிச்சு போகாமல் புதுசாக தினசரி நமக்கு திரும்பவும் வேணும்னு சொல்ல வைக்கக்கூடியது பகவானுடைய குணங்கள், சரித்திரங்கள் தான். புராணம், இதிகாசம் இது மட்டும்தான் இன்னும் நிறைய பண்ணுன்னு நம்மளை சொல்ல வைக்கும். அதனால தான் ததேவரம்யம் ருச்சிரம் நவம்னு சொன்னாள். நவம்னா புதுசாக இருக்கக்கூடியது பகவத்குணம் மட்டும்தான். போர் அடிக்காமல் இருக்கக்கூடியது ஒன்று மட்டும்தான். ததேவ சஸ்வன் மனசோ மகோத்சவம். ஏன் போர் அடிக்கலைன்னா, கார்த்தாலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஆற்றுல ஏதோ அக்கப்போரெல்லாம் போய் வம்பு தும்பெல்லாம் போய் முடிஞ்சு கடைசியில் ஏதோ சண்டை சச்சரவு, ஏதோ மனஸ்தாபங்கள், சின்ன விஷயங்கள், ஏதோ வாக்குவாதங்கள், என்னோ நடந்துன்னு இருக்கோ இல்லையோ, அதெல்லாம் முடிஞ்சு ஒரு 2 மணி நேரம் உட்காந்து கேட்கும்பொழுது என்னாங்கன்னா அதெல்லாம் மறந்து போயிடும். மனசுக்கு ஒரு சாந்தி கிடைக்கும். அது மாற்றி விட்டுரும் மனசை. பகவான் உள்ள உட்காந்துன்னு விளையாட ஆரம்பிச்சுடுவான். அதுதான் சஸ்வன் மனசோ மகோத்சவம். கைக்கு மேலே சஸ்வத்து, சாஸ்வதமாக நிரந்தரமான மனசுக்கு சாந்தியை கொடுக்கக்கூடியது பகவானுடைய குணம். ததேவ சஸ்வன் மனசோ மகோத்சவம் ததேவ சோகார்ணவ சோஷணம். சோகமாகிற கடலை அப்படியே வத்தடிக்கக்கூடிய ஒரு குணம் இருக்குதுன்னு சொன்னால் பகவத்குணத்துக்கு மட்டும்தான் இருக்குது. ததேவ சஸ்வன் மனசோ மகோத்சவம் சோகார்ணவ சோஷணம்ன்றனா எது உத்தம ஸ்லோக யசோனுகீயத்தே. அப்பேற்பட்ட மனசுக்கு சாந்தியை கொடுக்கக்கூடிய பகவத்குணத்தை கேட்டு தான் நம்மளுடைய காமக்ரோத லோப மோகங்கள் எல்லாத்தையும் தவிர்க்கணும்.